1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சித்தர்கள் நிறைந்திருந்தார்கள். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சேலத்தில் உங்களுக்கு தெரியும், கந்தாசிரமம் இருக்கிறது, கந்தனுடைய ஆசிரமம் இருக்கிறது தெரியும். அந்த ஆசிரமத்துக்கு வெளியிலே என்னுடைய தேவார ஆசிரியர் குப்புசாமி அவர்கள் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொன்னார், நான் இமயமலையிலிருந்து வருகிறேன், இன்னொருவர் கன்னியாகுமரியிலிருந்து வருகிறேன் என்று சொன்னார். உடனே காலையில் இருக்க பொய் பேசுறீங்க, இமயமலையிலிருந்து வர முடியுமா, கன்னியாகுமரியிலிருந்து இங்கே அவ்வளோ சீக்கிரம் வர முடியுமான்னு கேட்டார். நாங்கள் வானத்தில் பறந்து வந்து கொண்டிருந்தோம், இங்கே கந்தாசிரமம் இருப்பதை பார்த்து இறங்கினோம் என்று சொன்னார்கள். உடனே அவர் கேட்டார், நீங்க பறந்து வந்து உண்மையா இருந்தால் என்னை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொன்னார். உடனே அவர்கள் சொன்னார்கள், உங்களை அழைத்து கொண்டு போகிறோம், ஆனால் எந்த காரணம் கொண்டு நீ கண்ணை திறந்து பார்க்க கூடாது என்று சொன்னார்கள். உடனே அதே மாதிரி அவர் பறந்து இருவரும் நடுவில் ஒரு குச்சியை பிடித்து கொண்டு பறந்து போனார்கள். இவர் அதில் தொங்கிக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு போனார். போனவர் உண்மையாக வானத்தில் போய் கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. அதனால் கண்ணை திறந்து பார்த்து விட்டார். உடனே பூனாவுக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு புதல் மேலே விழுந்து விட்டார். அந்த புதலில் விழுந்ததுனால அவருக்கு லேசான காயங்கள் தான் ஏற்பட்டது, பெரிய காயங்கள் ஏற்படவில்லை. உடனே அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு தொடர்வண்டி நிலைய ரயில்வே ஸ்டேஷன் மேலாளர் இடத்துல சென்று ஊருக்கு தந்தி மணி ஆர்டர் கொடுக்க சொல்லி அதை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தொடர்வண்டியில் வந்தார் என்று நேரில் சொல்லியிருக்கார். எனவே அண்மை காலம் வரைக்கும் சித்தர்கள் இருந்திருக்கார்கள் என்பது தெரிகிறது. நான் இந்த பர்கூர் மலை என்கிற மலைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் போயிருந்தேன். அந்த மலையில் 3 குகைகள் இருக்கிறது. அந்த 3 குகைகளும் வழிபாட்டில் இருக்கிற அந்த வழிபாட்டில் அந்த ஊராளி மக்களை கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கெம்பநாயக்கம்பாளையத்திலிருந்து நடந்து போக வேண்டும், அதாவது சத்தியமங்கலத்திலிருந்து பேருந்து போகிறது, அந்த பேருந்து அடிவாரத்தில் நின்று விடுகிறது, அங்கிருந்து நடந்து போக வேண்டும். அப்படி நடந்து போனால் காலையில் 6 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு 1:45 மணிக்கு தான் அந்த ஊருக்கு போய் சேர்ந்தோம். அந்த ஊராளி இருக்கிற ஊருக்கு போய் சேர்ந்தோம். அந்த பெரிய துர்க்கம் சின்ன துர்க்கம் என்ற 2 ஊர் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஊராளி ஊர் இருக்குது. இந்த 3 ஊர்களிலும் 3 குகை இருக்கிறது. அந்த 3 குகையிலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்கள் சொல்கிறார்கள், சித்தர்கள் இருக்கார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் உள்ள போவதில்லை, வெளியில் நின்று ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிறைய மக்கள் இருக்கார்கள். ஆனால் யாரும் ஆய்வு செய்வதில்லை, ஆய்வு செய்து அது உண்மையை காண்பதில்லை. நம்ம போலுவாம்பட்டி சேர்ந்த ஐ ராமசாமி அவர்கள் வரலாற்று மிகச்சிறந்த அறிஞர்கள். அவர் சொன்னார், அந்த பர்கூர் மலைதான் பாரியனுடைய மலை என்று சொன்னார்கள். அது ஒரு கருத்தரங்கு நடத்தி அதை நிரூபிக்க வேண்டும். அதற்கு ஏராளமான சான்றுகள் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நானும் நிறைய சான்றுகளை தேடி எடுத்திருக்கிறேன். கொல்லிமலைக்கு மேற்கே இருப்பது பாரியின் மலை என்று புறநானூற்றில் வருகிறது. அப்புறம் 300 ஊர் தன்பரப்பநாடு 300 ஊரும் பரிசில் பெற்றாங்க என்று வருகிறது. இன்னைக்கு பிரான்மலை என்று சொல்லக்கூடிய பாரி மலையை போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஊர் கூட கிடையாது, ஒரு யானை கூட கிடையாது. ஆனால் இந்த பர்கூர் மலை பகுதியில் 1500 மைல் நீளம் 1000 மைல் அகலம் உள்ள மலையில் பார்த்தீங்கன்னா 300 ஊர் மட்டும் இல்லை 3000 ஊர் இருக்குது. அன்னைக்கு பாரியினுடைய காலத்தில் 300 ஊர் இருந்திருக்கலாம், இன்னைக்கு 3000 கணக்கான ஊர் இருக்குது. மீன்பூத்தன்ம சுனைகள் என்று சொல்கிறார்கள். அதை நான் நேரிலேயே பார்த்தேன். அதனால அப்படிப்பட்ட சுனைகள் இருக்கிறது. ஆனால் அதனால உண்மை தெரிந்த மக்கள் மிக குறைந்தவராக இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கும் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தோடு வந்துள்ள உங்களை எல்லாம் நெஞ்சார மனமாற பாராட்டி கொண்டு நான் என் உரையை தொடர்கிறேன். 30 30 36 வரும் என்று திருமூலர் சொல்லுவார். 30 30 36 வரும் என்று இந்த உடலை பற்றி சொல்லுவார். இந்த
செப்பமாக இருக்கிற வரைக்கும் உடல் உயிர் இருக்கும். திருமந்திரம் 3000 பாட்டையும் பார்த்தீங்கன்னா திருமூலர் ஒரு மிக சித்தர். அந்த சித்தருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருமந்திரம் முழுதும் பார்த்தீங்கன்னா உயிரை இயக்கிற ஆற்றல் சிவம், உடலை இயக்கிற ஆற்றல் சக்தி என்று தான் சொல்வார். அந்த 3000 பாடலுடைய உயிர் சாரமாக நீங்க எடுத்துக்கொண்டால் உயிரை இயக்கிற ஆற்றல் சிவம், உடலை இயக்கிற ஆற்றல் சக்தி என்று சொல்வார். அது கடைசி பகுதியில் சொல்வார், அறிவறிவாக அறிந்தன்பு செய்மின் அறிவியை கடவுள் என்றான் நந்தியம்பர், தூய்மையான மெய்யறிவு தான் கடவுள் என்று சொல்வார். இப்படிப்பட்ட கருத்தாக்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டன. இன்று கோயில் வந்து கரையான் புற்றெடுக்க கருணான் குடியிருந்தது போல, அந்த அதில் சென்று குடியிருந்தது போல இன்று தகுதி இல்லாதவர்கள், வாய்மை இல்லாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள் எல்லாம் அந்த கோயிலிலே சென்று அது கொள்ளைக்கடாக மாற்றிக் கொண்டிருக்கார்கள். அதனால நாம் தவற செய்து கொண்டிருக்கோம், தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கோம். இப்படிப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இல்லை. அதனால வீணா போயிட்டு இருக்கோம். சித்தர்கள் 18 பேர் என்பார்கள். ஆனா உண்மையில வந்து திருமூலர் சொல்றார், எண்ணிலடங்கா சித்தர், பல கோடி சித்தர் என்று சொல்கிறார். சித்தர் மருத்துவ அறிவியல், சித்தர் இலக்கியம், சித்தர் மருத்துவம், சித்தர் யோகம், இப்படி 18 வகையான துறைகளில் சித்தர்கள் வல்லம் எடுத்தவர்கள். சித்தர்களை பத்தி திருமூலர் சொல்றாரு, யோகா சமாதியின் உள்ளே அகலிடம், யோகா சமாதியின் உள்ளே உள்ளொளி, யோகா சமாதியின் உள்ளே உலசக்தி, யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்று 1463வது பாடலில் சொல்லுகிறார் திருமூலர். யோக சமாதியின் உள்ளே அகலிடம், அதாவது இன்றைக்கு வெட்ட வெளியை பத்தி சொல்றோம். அந்த வெட்ட வெளி தான் இறைவன் இருக்கிற இடம் என்று அவர் சொல்லுவார். அதான் கடவுள் என்று சொல்வார்கள் சித்தர்கள் பொதுவரைக்கும். இந்த வெட்ட வெளி எவ்வளவு பெருசுங்கிறத நாம சூரிய குடும்பத்தில் இருக்கோம். ஒரு சூரிய குடும்பம் இன்னொரு சூரிய குடும்பத்தை விட்டு மணிக்கு 5000 மைல் வேகத்துல கோடி கோடி ஆண்டுகளாக, அதாவது இந்த உலகம் தோன்றிய நாள் தொடங்கி ஒவ்வொரு மணிக்கும் 5000 மைல் வேகத்துல ஒரு அண்டம் இன்னொரு அண்டத்தை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறது. அப்படின்னா இந்த வெட்ட வெளி எவ்வளவு பெருசுன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு பெருமைக்குரியது இந்த வெட்டவெளி என்பதை கடவுள் ஆற்றல். அதைத்தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெட்டவெளி தான் கடவுள், காஸ்மிக் எனர்ஜி தான் முக்கியமானது. அதனால நாம் வந்து இந்த சூரிய ஒளி கதிரிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், காஸ்மாஸில் இருந்து அண்டவெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பயிற்சி தான் அதற்கான சித்தருடைய பயிற்சி. அதாவது யோக சமாதியின் உள்ளே அகலிடம், உள்ளே அகன்ற இடம் காண்பது பரந்த வெளியே நாம் உள்ளதுக்குள்ள பார்க்கணும். யோக சமாதியின் உள்ளே உள்ளொளி, உள்ளொளி காண வேணும். யோக சமாதியின் உள்ளே உலசக்தி, அந்த ஆற்றலை பெருக்க வேண்டும். உள்ளே இருக்கிற ஆற்றலை காஸ்மிக் ஆற்றல், வெளியில இருக்கிற ஆற்றல் காஸ்மிக் ஆற்றல், உள்ளே இருக்கிற ஆற்றல் நம்முடைய ஆற்றலை பெருக்க வேண்டும். யோகா சமாதி உகந்தவர் சித்தரை, அப்படிப்பட்டவன் சித்தர் என்று சொல்கிறார். சித்தர்கள் அறியாமையாற்றும் ஆசிரியர்களாக, நோய் தீர்க்கும் மருத்துவர்களாக, அறமுறைக்கும் சான்றோராக, அறிவியல் அறிஞராக, பொய்மை கலைந்திடும் புரட்சியாளர்களாய் புகழ்படைத்தனர். இது சித்தர்களை பத்தி சொன்ன அறிஞர்கள் சொன்ன சொல்லு. சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண 3 நூல் வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். சித்திர இலக்கியம் என்று 1, 2, 3 என்று வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்க படிச்சு பார்க்கணும், கட்டாயம் படிச்சு பார்க்கணும். அதுபோக ஒரு 15 நூல்கள் வந்திருக்கின்றன இது வரைக்கும். இப்போ நான் கூட திருமூலர் எழுதின திருமந்திரத்துக்கு உரை எழுதி கொண்டிருக்கேன். அந்த உரை எழுதும்போது 4 வகையா உரை எழுதணும். ஒவ்வொரு பாட்டுக்கும் இயல்பான பொருள், இயற்கையான பொருள், அப்புறம் மந்திர பொருள், அப்புறம் தந்திர பொருள், அப்புறம் ஞான பொருள் என்று 4 வகையா பொருள் எழுதணும். உண்மையில நான் எழுதக்கூடிய வாய்ப்பு இருந்தா கூட அப்படி எழுதினா யாரும் படிக்க மாட்டாங்க. அதனால பெரும்பாலும் ஒவ்வொரு பாடலுக்கும் 2 பொருள் மட்டும் எழுதி கொண்டிருக்கேன். இப்போ முதல் 1000 பாட்டுக்கு அச்சில் வந்துருச்சு, 2வது 1000 பாட்டுக்கு எழுதி கொண்டிருக்கேன், 3வது 1000 பாட்டு 3 தொகுதியா வெளியிடுறான்.
செண்பகா பதிப்பகத்துக்கார வெளியிடுறாங்க. அப்புறம் சித்தர்களுடைய நோக்கம் வந்து இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் பிக்கு பிறக்காமல் போமொழி உலகை காட்டியவர்கள். அதாவது இந்த உடம்ப அழிய விடாம உடம்ப நீட திருவள்ளுவரோட சொல்லுவார். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 2 குறள் சொல்லுவார். நீடு வாழ்தலை பற்றி பேசுவார். திருவள்ளுவர் ஒரு சித்தர், சிறந்த சித்தர். 353வது குறள்ல சித்தர் உலகத்தை பத்தி பேசுகிறார். ஐயத்தை நீக்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனித உடைத்து. இந்த ஐயம்ங்கிறது பல பேர் சந்தேகமான பொருள் பண்ணிக்கிறாங்க. அது பரிமேலழகர் தவறா சொன்னாரு, அதுக்காக வேண்டி எல்லாரும் தவறா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயம்ங்கிறது குளிர்ச்சி, அதாவது சளி. இப்ப சளின்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் ஐயம். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 3 வருமுங்க, அதாவது 100 ஆண்டு நாம இருக்கிறதா வச்சுக்கோங்க. முதல் 33 3 1 ஆண்டு வாதம் அதிகமா இருக்கும். அதனாலதான் இயற்கையிலேயே குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி குதிப்பாங்க, கிணத்துல குதிப்பாங்க, செவுத்துல ஏறி குதிப்பாங்க, வாசலில் குதிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. இதெல்லாம் செய்யறது காரணம் வாதம் அதிகமாக இருக்கிறது. அடுத்த 33 ஒரு பகுதியில் 66 வயசு வரைக்கும் பித்தம் அதிகமாகும். அந்த 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா எரிச்சல், கோபம், ஆத்திரம் எல்லாம் வரும் மனிதர்களுக்கு. அது இயற்கையாக உடம்புல வந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். கடைசி 33, அதாவது 66 வயசுக்கு அப்புறம் 33 வருஷம் 33 1 நீங்க பாத்தீங்கன்னா கபம் அதிகமாகும். அதனாலதான் மார்கழி மாசம் வந்து நிறைய வயசானவங்கள இறந்து போயிடுறது காரணம். கபம் கட்டி போச்சு, செத்து போயிட்டாங்க. சளி கட்டி செத்து போயிட்டாங்க. அது இருமுனாங்க, உயிர் போயிடுச்சாங்க என்று சொல்லுற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதனால முதல் 33 வருஷம் என்ன பண்ணணும், பித்தத்தை வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய, காற்று அதிகப்படுத்தக்கூடிய உணவை கொடுக்கக்கூடாது. அடுத்த 33 வருஷம் பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவை கொடுக்கக்கூடாது. கடைசி 33 வருஷம் குளிர்ச்சி தரக்கூடிய பண்டங்களை, உணவை தவிர்க்கணும். தவிர்த்தா நீண்ட நாள் அருமை நோய் இல்லாமல் உயிரோடு இருக்கலாம் என்பதை உண்மையை தெரிஞ்சுக்கணும். இது சித்தர்கள் சொல்ற முறை. அதனாலதான் சித்தர்கள் சொன்னாங்கன்னா இக்காயை நீக்கி இனி ஒரு காயத்தில் பொக்கு பிறக்காமல் போமொழி. இந்த உடம்ப நீண்ட நாள் வைத்திருந்தா திருவள்ளுவர் சொல்வாரு, நீடு வாழ்தலை பத்தி 2 கடவுளத்திற்கு அதிகாரத்தில் 2 சொல்றாரு. உங்களுக்கு கடவுளுக்கு அதிகாரத்தை தெரியும். அதுல எங்கேயாவது ஒரு கடவுள் பேர சொல்லியிருக்காரா? இல்ல. எங்காவது கோயில சொல்லியிருக்காரா? இல்ல. கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. எதுவும் சொல்லாம விட்டுருக்க காரணம் சித்தர்களுடைய நெறியில் இருந்தவர் திருவள்ளுவர். அதனாலதான் 353வது குறள்ல அழகா சொல்றார், ஐயத்தின் நீங்க தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நெறியுடையது. இந்த சளி இல்லாம இருக்கிறவங்க தான் அண்ட வெளிக்கு போக முடியும், வானத்துல பறக்க முடியும். அதனால கபம் இல்லாம இருக்கிறவங்க, சளி இல்லாம இருக்கிறவங்க தான் எல்லா நன்மைகளையும் பெற முடியும். உடல் நன்மை மட்டுமல்ல, உலக நன்மைகளை தான் எல்லாம் பெற முடியும் என்று சொல்கிறார். அப்புறம் சித்துனால அறிவு, தூய்மையான அறிவு தான், மெய்யறிவு தான். ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு சொல்லுது, நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் நற்றவத்து புலத்தியரும் பூனை கண்டர் கந்தியடை காடரும் போகர் புலிக்க ஈசர். இந்த பூனை கண்ணருங்கிறது பாத்தீங்கன்னா மேல்நாட்டுக்காரன். பூனைக்கண்ணு வந்து அத்தனை பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா மேல்நாட்டுக்காரனுக்கு தான் இருக்கும், வெள்ளைக்காரனுக்கு தான் இருக்கும். பெரும்பாலும் பூனைக்கண்ணா இருப்பாங்க. அதனாலதான் பூனைக்கண்ணர். கந்தியடை காடரும் போகர் புலிக்க ஈசர் கருவுரர் கொங்கணவர் காலாங்கியன் சிகந்தி அழுகன்னர் அகப்பெயர் பாம்பாட்டி சித்தர் தேரையர் புதம்பெயர் சட்டைநாதர் செந்தமிழ் சித்தர் 14 பாதம் இவங்களை எல்லாம் சொல்றாங்க. சித்திர காலத்தினுடைய தலைவராக அகத்தியர், நந்தீசர், திருமூலர் இவர் மூவரையும் போற்றுவர்களும் உண்டு. சித்தர்கள்ல யோக சித்தர், ஞான சித்தர் என்று பிரிவு உண்டு. கிரியா சித்தர், சரியா சித்தர் என்ற பிரிவுகளும் உண்டு. யோக சித்தர், ஞான சித்தர், சரியா சித்தர், கிரியா சித்தர் என்ற 4 பிரிவு உண்டு. பிரமவித்து தெளிவு பெற்றவர்.
பிரமவரன், பிரமவாரியன் சமாதி நிலை பெற்றவர்கள். பிரமவாரிட்டன் உணவு வேண்டாதவர். பிரமவாரிட்டன் அவங்களுக்கு உணவே தேவையில்லை. அதாவது சூரிய ஒளியிலிருந்து உணவை ஆற்றலை பூரா எடுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட நிலை ஆற்றல் பெறக்கூடிய சக்தி மனிதனுக்கு உண்டு, மனித உடலுக்கு உண்டு. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம. 8 வயதமோடும் எழில் பரம் கூட பட்டவர் சித்தர் பரலோகம் செறுதலார். சித்தர்கள் 8 வகையான ஆற்றலை பெற்று இறைவனையே உள்ளத்தில் எழுந்தருள் செய்தவர்கள் என்று சொல்றார். இந்த சித்தர்கள் என்னன்னாங்க, மூலிகை வர்க்கம், பாடான வர்க்கம், உபரச வர்க்கம், உலோக வர்க்கம், இப்படி நிறைய புதிய முறைகளை கண்டறிந்தாங்க. உலகத்திலே இன்னைக்கு வரைக்கும் உலோகங்களை பஸ்மமாக்கி உண்கிற முறையை தந்தவர்கள் சித்தர்கள் தான். வேற அலோபதி ஆங்கில மருத்துவ முறையில் கிடையாது. அதை நீ தெரிந்து கொள்ளணும். விண்ணுக்குள் சித்தர் கோடி. 18 பேருங்கிறது 18 வகையான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், 18 வகையான கருத்து உள்ளவர்கள், 18 வகையான சித்தர் நெறி என்பது. அதனால சித்தர்கள் கோடி கணக்கில் இருந்திருக்காங்க. அப்புறம் சித்தர்கள் காயசித்தி, ஏமசித்தி, ஞானசித்தி பெருமைக்குரியவர்கள். அதாவது உடலை அழியாம காத்தவங்க, உடலை அழியாம வைத்திருக்கிறவங்க, ஞானத்துல உறந்தவர்கள் என்று 3 வகையா பிரிக்கிறது உண்டு. அமுதம் சிதாகாசத்தில் அமைந்துள்ளது. இதை பிரம மந்திரம் என்று சொல்லுவர். இந்த சிதாகாசத்தில் ஒரு வாயிற்கதவு உண்டு, அதற்கு ஒரு பூட்டு உண்டு. இதை திறந்தமையுடைய சுத்தகங்கை என்னும் அமுதம் சொட்ட ஆரம்பிக்கிறது. இதை உண்ண ஆரம்பித்தால் நாளடைவில் ஒளிமயமாகி நரைதிரை மாறி ஆனந்தம் அடைகின்றனர். அதாவது கோல் ஊனிட்டு நடக்கிறவங்க கூட கோலை வீசி எறிஞ்சிட்டு நடப்பாங்க அப்படிங்கிறார். அதாவது இந்த நெற்றி பொட்டுல அமுதத்தை உண்டாக்கணும், உண்டாக்கி உள்நாக்கு வழியா சொட்ட வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இடகலை, பிங்களை, சுழுமுனை. இடதுகால் பெருவிரல் இடகலை, பிங்களை வலதுகால் பெருவிரல். அது 3 இடத்துல குறுக்கிடும். 33வது முள்ளெலும்புல முதுகந்தண்டோடைய 33வது முள்ளெலும்பு ஒரு குறுக்கிடும், கழுத்தில் ஒரு இடத்துல குறுக்கிடும், நெற்றி போட்டில் குறுக்கிடும். இந்த 3 இடங்கள்லையும் தாண்டி சுழுமுனை என்கிற 33வது முள்ளெலும்புல உறங்கிட்டு இருக்கு. பாம்பு மாதிரி மண்டலமிட்டு உறங்கிட்டு இருக்கும். அந்த சுழுமுனையை மேலே ஏற்றி கொண்டு வரணும். அது யோக சாதனம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 500 முறை யோக சாதனம் பண்ணணும். அப்படி செஞ்சா அந்த ஆற்றல் பெருங்குங்கிறாங்க. சித்தருடைய மருத்துவ முறை ஹியூமரல் பேத்தாலஜி என்று சொல்ற முறை. அதாவது உயிரை உடலை நீண்ட வைத்திருக்கிற முறை. அதாவது 120 ஆண்டு மிக எளிதில் வாழக்கூடிய முறை. அதுக்கப்புறம் சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த உடலை விட்டுட்டு வேற உடலுக்கு போயிடுவாங்க. 30, 36 வரும் செப்ப மதிலுடைய கோயில் வாழ்வார்கள். இந்த உடம்பை கோயில் ஆக்கணுங்கிறார். 30, 36 வரும் 96 தத்துவங்கள் இந்த உடல் இருக்குது. அந்த கோயில் சிதைந்தவன் உடம்பு அழிஞ்சதுக்காக இந்த உயிர் தானே போயிருக்கிறார். அப்புறம் இன்றைய அறிவியல் இன்னைக்கு வரைக்கும் மூளையை பத்தி 5 விழுக்காடு தான் தெரிஞ்சிருக்காங்க. இன்றைய அறிவியல் நிறைய வளர்ந்துருக்குங்க நாம் நினைக்கிறோம், தவறா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மூளையை பத்தி 5 விழுக்காடு தான், 5% தான் தெரிஞ்சிருக்காங்க மூளையை பத்தி. ஆனா உண்மையிலே சித்தர்கள் சொன்ன ஆச்சரியப்படக்கூடிய செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அறிவியல் வசம், ஆபரேட்டிவ் ரெஸ்ட், ஆல்பாரித ஓய்வு, ஆல்பாரிதம் எண்ண அலைகள். ஆல்பாரிதம் மூளையில் ஏற்படக்கூடிய எண்ண அலைகள் தான் ஆல்பாரிதம்ங்கிறது. அதாவது அதை அழகா மாத்தி ஓய்வுகிற முறையை சொல்கிறார். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, புகலிடத்தே மெய்யை போத விட்டானை, பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி
இகலிடத்தை இருள் நீங்கி நின்றேனே என்று ஒரு திருமந்திரத்தில் ஒரு பாட்டு, அகலிடத்தார் மெய்யை அப்படின்னு சொல்றார் தொடங்குற பாட்டு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்ப அழியாம காக்கிற முறையை சொல்றாரு. செல்ஃப் இன்டியூஸ்டு அனிமேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அந்த முறையை பற்றி சொல்றாரு. அதைத்தான் சக்சஸ்டாலஜி அப்படிங்கிறார். SUGGASTOLOGY சக்சஸ்டாலஜி என்று சொல்றாங்க. மனித ஆன்மாவுக்கு 3 உடம்பு உண்டுங்கிறாங்க. ஆனா சித்தர்கள் 5 உடம்பு சொல்றாங்க. அந்த 3 உடம்பு பத்தி அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, 2 உடம்பு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியல். அதாவது அந்த 3 உடம்பு பத்தி சொல்லும்போது, ஒரு உடம்பு கரு உடம்பு, எண்ணெய் உடம்பு, அதோ ஒளி உடல். அத அறிவியல் எர்த்தரிக்கு டபுள் என்று சொல்லுகிறது. திருமூலர் சொல்றாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேங்கிறார். அதுல ஒரு உண்மை தெரிஞ்சுக்க வேணும். கபிலர் பாடல்ல தமிழ் என்ற சொல்லுக்கு களவு கற்பு என்று சொல்லுகிறார். களவியல் தான் சொல்றார். அதுக்கு பரிமாணர் குறை எழுதும் போது அதைத்தான் சொல்றார். அதனால இங்க தமிழ் என்பதற்கு வேறு பொருள். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேங்கிறார். முதல்ல திருமூலர் தான் கொங்கு மண்டலத்தை பத்தி பேசுறாரு. கொங்கு நாடு தனி நாடு என்று சொல்றாரு. அதுக்கு வேற பொருள் சொல்றவங்களும் உண்டு. அப்புறம் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் ஆகமம் என்பது கமம். ஆனா உயிர், கமம்னா நிறைவு. உயிரின் நிறைவு தான் ஆகமம் என்று சொல்கிறார்கள். அதனால பல பேர் தவறா சொல்லிட்டு இருக்காங்க. ஆகமங்கிறது கோயில் கட்டுற முறை, வழிபாடு செய்யற முறை என்றாலும் தவறா சொல்லிட்டு இருக்காங்க. திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்ற ஒரு தொடர் வரும். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சிவன் என்ன பண்றாருன்னா, உயிர் நிறைவாக ஆகி உயிரோட கலந்து கரைந்து ஒன்றித்து போயிருக்கார் என்றுதான் சொல்வார். அதுக்கு பொருள் அதுதான். அதனால உயிரின் நிறைவாக இருப்பதுதான் ஆகமம் என்று சொல்லுவதுதான் சரி. அத திருமூலர் சொல்றாரு, திருவாசகத்தை மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அப்புறம் கடைசி பதில சொல்றாரு திருமூலர், அறிவறிவாக அறிந்தன் செய்வன் அறிவே கடவுள் என்றான் அப்படிங்கிறார். தூய்மையான அன்பு, அன்பு சிவரன் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். தூய்மையான அன்பு, அன்புதான் சிவம் என்று சொல்றார். பல பேர் சிவத்துக்கு தவறான பொருள் சொல்லிட்டு இருக்காங்க. உயிரை இயக்கிற ஆற்றல் சிவம் என்று திருமூலர் 300-3000 பாட்டில் சொல்றாரு. ஆனா இந்த நீங்க அந்த 3000 பாட்டையும் பார்த்தீங்கன்னா, அன்பு வேறு சிவம் வேறு அல்ல. அன்புங்கிற சொல்லுக்கு பொருள் நீங்க பார்க்கணும். எல்லா உயிரையும் தம்முயிர் போல் யாரு கவனிக்கிறாங்களோ அவங்கதான் அன்புள்ளவர்கள். ஆனா நாம அன்பு என்பது பற்று பாசம் எல்லாம் அன்புன்னு தவறா சொல்லிட்டு இருக்கோம். உலகின் ஆண்மைய ஒருமைப்பாடு இருக்கு பாருங்க, அதுதான் அன்பு. சித்தர்கள் யார் என்பதை இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ கொங்கு நாட்டில் சித்தர்கள் இருக்கிற இடம் என்ன பார்க்க போறோம். இந்த சித்தர பரம்பரை நம்ம நாட்டில் உண்டா என்று கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, தொல்காப்பியத்திலோட அறிவர் தேயம் சித்தர்கள் தங்களுக்குன்னு தனி உலகம் படைத்திருக்காங்க. இப்ப நான் உலக மெய்யியலும் திருக்குறள் மெய்யியலும் என்ற ஒரு தலைப்புல மக்கள் சக்தி இதழ் என்ற இதழ் குன்றக்குடி வருகிறது. அதுல தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். அதுல நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி
சிவசாதனலிங்கர் என்ற இதழ் பேரூர் ஆதீனத்திலிருந்து வருது. அந்த இதழையும் நீங்க பார்க்கலாம். திருமூலரின் திருமந்திரத்தின் வான்பொருள் என்று தலைப்பில் நான் எழுதிட்டு இருக்கேன். அந்த கட்டுரையில நீங்க பார்க்கலாம். தூய்மையான மெய்யறிவு தான் சித்தர்களுடைய கோட்பாடு. அவங்களுக்கு அகசக்தி, இயங்காற்றல், புறசக்தி என்று 18 வகை உண்டு என்று கருத்து உண்டு. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரை இயக்கிற ஆற்றல் சிவம், அதாவது உள்ளத்தை கோயிலா மாற்றி சிவனை எழுந்தருளை செய்யறது தான் அதனுடைய யோகத்தினுடைய நோக்கம். இந்த யோகம்ங்கிற சொல்லு கூட திருமூலர் நிறைய பயன்படுத்துகிற சொல்லு ஓகுனா ஓர்மை, அதாவது உள்ளத்தை ஒருநிலைப்படுத்துவது. அந்த உள்ளத்தை ஒருநிலைப்படுத்துவது யோகம் என்று சொல்கிறார். நம்ம கொங்கு நாட்டில் சித்தர்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை கோவை, மருதமலை கோவை, கனகமலை ஈரோடு, சென்னிமலை ஈரோடு, சிவன்மலை காங்கயம், ஊதியூர் மலை தாராபுரம், வட்டமலை தாராபுரம், பழனி பொதினி என்கிற பேர், சித்தன்குடியில் என்ற பேர் பழனிக்கு, கருமலை பழனி வட்டம், கொங்கணமலை சேலம், கஞ்சமலை சேலம், கொல்லிமலை சேலம், சித்தீஸ்வரமலை பாலமலையின் ஒரு பகுதி, மல்லியம்மன் துர்க்கம் குகைத்தலம் ஈரோடு சக்தி மாவட்டம். அந்த மல்லியம்மன் துர்க்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல 3 குகை இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெரிய துர்க்கம், சின்ன துர்க்கம் 2 இடம், 2 இடத்துல அதுபோக ஊராளி குடியிருக்கிற ஊர் பகுதியில் 1 பகுதி, 3 குகை தலங்கள் இருக்குது. சின்ன துர்க்கம், பெரிய துர்க்கம் முழுமையான கள ஆய்வு செய்யப்பட வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அப்புறம் நீங்க 2 இடத்துல கோயிலை பார்க்கலாம். சித்தர்களுடைய கோயில், சித்தர்கள் ஏற்படுத்தின கோயில். கடவுளுங்கிறது தூய்மையான மெய்யறிவு தான் கடவுள்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்டவங்க எதுக்காக கோயில் ஏற்படுத்தினாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கேள்வி உங்களுக்கு ஐயம் வரலாம், சந்தேகம் வரலாம். அதுக்கு நான் விட சொல்ல வேண்டிய அது திருமூலர் சொல்றாரு, மனிதர்கள்ல எல்லாரும் தூய்மையான மெய்யறிவு பெற்றவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா கன்ஃபியூஷன் சொல்றாரு, கல்விங்கிறதே மெய்யறிவு கல்வி தான், பிலாசபிக்கல் நாலேஜ் தான் அப்படிங்கிறார். ஆனா மெய்யறிவு பெற்றவர்கள் உலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. நிறைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா மெய்யறிவு இல்லாத சாதாரண இருட்டறிவு, திருட்டறிவு, புரட்டறிவு. உலகிய அறிவு என்பது இருட்டறிவு, திருட்டறிவு, புரட்டறிவு. தவறு செய்யறதுக்கான பயன்களை பயன்படுத்த பொருளுக்காக வேண்டி எந்த பாவத்தையும் செய்கின்ற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. 99% பேர் தவறு செய்கின்றவர்களாக தான் இருக்காங்க. அதனால உலக வாழ்க்கை என்பது தவறு செய்வதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது. அதனால மனிதர்கள் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. இந்த தவறுகளிலிருந்து விடுபட்டு சாதாரண சாமானிய மக்கள் எல்லாம் உய்ய வேண்டும், வாழ்க்கையில் உண்மை கற்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கோயிலை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இடங்களெல்லாம் கோயில் ஏற்படுத்தி சித்தர்கள் அவர் சொல்றாங்க, திருமூலர் சொல்றாரு, சாமானிய மக்கள் உய்வதற்காக, பிழைப்பதற்காக, யோக சாதனை செய்வதற்காக இந்த கோயில்களை ஏற்படுத்தப்பட்டன என்று சொல்கிறார். ஆனா இன்னைக்கு கோயில் நடைமுறை பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடர்பே இல்லை. மக்களுக்கு மெய்யறிவு இருக்கிற பகுதியில் அத்தனையும் போயிடுச்சு. இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 143 சிவன் கோயில் இருந்துன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. காரணம், நமக்கு தெரிஞ்சது ஒரு 4-5 சிவன் கோயில் தான். ஆனால் 143 சிவன் கோயில் இருந்ததுங்கிறத நானே புள்ளிவரம் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சென்னிமலையில் இருக்கிற சித்தர் குகையை தன்னாசி குகைன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சங்ககிரி மலையில ஒரு குகை உண்டு, அதையும் தன்னாசி குகைன்னு தவறான சொல்றாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல தவறான செய்தி நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி கருவூர் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார்.
வெண்ணமலை பக்கத்தில், கருவூர் பக்கத்தில் வெண்ணமலைன்னு ஒரு மலை இருக்கு. அதே மாதிரி அவரும் பற்றி செய்தியை தவறான செய்தி. அந்தியூருக்கும் உலகளத்துக்கும் இடையில மறைந்த மயிலாபுரி பட்டணம் இருந்த பல ஊரில், மயிலாபுரி பட்டணம்ங்கிற ஊர் இருந்து அழிஞ்சு போச்சு. அந்த ஊரில் நிறைய கோயில் இருக்குது. பருவாச்சிக்கு அருகில் பேரூர்வங்களை கொண்டுள்ள பாம்பு பிடாரர் கோயில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு அந்த கோயில் புதுப்பாளையங்கிற ஊரில் அந்த பாம்பு பெரிய பெரிய உருவங்களை கொண்ட பாம்பு பிடாரர் உருவம். பாம்புன்னு வந்தாலே இப்போ பாருங்க, விநாயகரோட உடம்புல பாம்பு போட்டிருக்கு, சிவனுடைய உடம்புல பாம்பு, முருகப்பெருமானோட உடம்புல பாம்பு, எல்லா இடத்துலையும் பாம்பு. பாம்புன்னு வந்தாலும் நான் பொருள் பண்ணிக்கணும், அது 33வது முள்ளெலும்புல மண்டலம் விட்டு உறங்குகிற சுழுமுனை, அது ஞான நாடி என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இடகலை பிங்களையே ஞான நாடியில மேலேற்றி கொண்டு வருது. நெற்றி போட்டுக்கு அறிவை அகலப்படுத்துவது, விசாலப்படுத்துவது, உலக சிவத்தோடு கலந்தது கரைந்து ஒன்றாது போவது. சிவம்ங்கிறது அட் தி மோஸ்ட் பர்ஃபெக்ஷன். அதை விட தூய்மையானது, உண்மையானது எதுவுமே இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஊஞ்சவனத்தில் உள்ள நடுகர் கோயில். அந்த ஊஞ்சவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமாங்க புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தில் அடியில் நிறைய சிலை வச்சிருக்காங்க. மாமாங்க புளிய மரம்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கூடிய புளிய மரம். அந்த புளிய மரம் அங்கே வச்சிருக்கு. அதில் 5 சடை முனி கோயில் சித்தர் வழக்கு உட்பட்ட இன்னைக்கு இருக்கு. அந்த ஊஞ்சவன கோயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது. ஆனால் மக்கள் யாரும் அங்கே போறதில்லை, அதே செய்யறதில்லை. அதே மாதிரி கோபி அருகில் ஐலாவரி பட்டணம்னு ஒரு ஊர் அழிஞ்சு போச்சு. அந்த ஊரில் 17 கோயில் இருக்குது, இன்னைக்கு வழிபாட்டில் இருக்குது. அதில் 2 கோயில் சித்திர கோயில், பேரூருங்களை கொண்ட ஒன்று குகை கோயிலாக இருப்பது மற்றொன்று. அதே மாதிரி அவல் பூந்துரை பக்கத்தில் சேமூர்னு ஒரு ஊர், குப்பியண்ணன் கோயில். அதே மாதிரி வெள்ள கோயிலில் வீரகுமார் கோயில், கோவில் புலவன்காளிபாளையத்தில் வீரகுமார் கோயில். இப்படி நிறைய சான்று, சித்திர கோயில் சான்று இருக்குது. அப்புறம் கொங்கு நாட்டு பாடல கொங்கு நாட்டுப்புற பாடல்ல நீங்க ஒரு செய்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது சொல்லுவாங்க, காக்காய்க்கு நெல்லை குத்தி கை முறிஞ்சு போச்சு, நாகருக்கு பொங்க வச்சு நல்லா போச்சுன்னு ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. காக்காய்க்கு நெல் குத்தி கை முறிஞ்சு போச்சு, நாகருக்கு பொங்க வச்சு நல்லா போச்சுன்னு சொல்லுவாங்க. கையை மடக்கிட்டு விரிச்சுக்குவாங்க. இதை கொங்கு நாட்டில் இருக்கிற செய்தி. ஆனால் பல பேர் தவறாக பொருள் பண்ணிக்கிறாங்க. அது எதுக்கு காக்காய்க்கு நெல் குத்த போனா இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லுவாங்க. அதுக்கு நாகருக்கு பொங்க வச்சா எப்படி நல்லா போகும் அப்படிங்கிற யோசிக்கணும். காக்காய்ங்கிறது உடல் தான், கால் கை உள்ள உடல் காக்காய். நெல்லு குத்துறங்கிறது பாலியல் உணர்வு. அதாவது அந்த பாலியல் உணர்வுனால கெட்டு போறான். கைங்கிறது ஆற்றல் இழந்துடுறான். நாகருங்கிறது 33வது முள்ளெலும்புல தூங்குகிற ஞான நாடியை மேலே கொண்டு சுழுமுனையை மேலே கொண்டு வர்றது. அதை பொங்க வச்சா அதை மேலே கொண்டு வந்தாலும் அத்தனை ஆற்றலெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றாங்க. இதை தவறா சில பேர் நாக வழிபாடுன்னு தவறா சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், காங்கேயத்து பக்கத்தில் சிவன் மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில சிவவாய்க்கார் என்ற ஒருவர் தான் அந்த முருகப்பெருமான் எழுந்தருளை செய்திருக்கார். அவர் சொல்றாரு, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வள்ளீரில் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திருந்தார். நீங்க இளமையா பறணும், பாலன் ஆகணும்னா ஒரு சுலபமான வழி இருக்கு. அதுக்கு செய்ய
நீங்க பிரமந்திரம் உச்சித்தொலை என்று சொல்லுங்களா, பிரமந்திரம் அந்த உச்சி பகுதிக்கு நீங்க மூல ஆற்றலை கொண்டு வந்த மேல ஆற்றல் யோகம் செய்து 500 முறை செய்யணும். அப்படி யோகம் இது மேலே கொண்டு வந்தீங்கன்னா நீங்க அந்த உச்சித்தொலைக்கு திறக்கும். அந்த உச்சித்தொலைக்கு திறந்த உடனே அந்த பிரமந்திரம் திறக்கும். அது திறந்த உடனே நீங்க எல்லா ஆற்றலையும் பெறலாம் என்று சொல்றாரு. பொங்கி நின்ற மோனமும் பொதிந்து நின்ற மோனமும் திங்களான மோனமும் சிவனிருந்த மோனமே என்று சீவனை சிவமாக்கி பெறுகின்ற வழியை சொல்லுகிறார். அதே மாதிரி மருதமலையில பாம்பாட்டி சித்தர் குகை தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்றாரு, பொய் மதங்கள் போதனை செய் பொய்க்கூறுகள்ங்கிறார். பொய்யான மதங்கள் நிறைய நாட்டில் கெடுத்துட்டு இருக்குது. அதே மாதிரி பொய்யான குருக்கள் நிறைய பேர் இருந்து கோயிலில் பூசாரிகளா இருந்து நாட்டை கெடுத்துட்டு இருக்காங்க என்று சொல்றாரு பாம்பாட்டி சித்தரோட பாடல்ல. உங்களுக்கு தெரியும், நாதரபுடி மேலே இருக்கும் நல்ல பாம்பேங்கிற பாடல் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உண்மையில அது பாம்பை பத்தி பேசல, அது யோகம் செய்து எல்லாமே மேல கொண்டு வந்து ஆற்றலை கொண்டு வருதான். கள்ளப்புலனை கட்டளத்து காலகாலனை கண்டு தொழுவே கழித்தாடு பாம்பே என்று வாடி அதை நீங்க பார்க்கணும். காய குளத்திலே நின்ற பாம்பை நேய சுழுமுனை நீர் பாய்ச்சி சிவமாக்க என்று கூற பார்க்கணும். அதாவது உடம்புல இருக்கிற ஆற்றலை பாம்பாக உருவப்படுத்துறது இயற்கை. இப்போ உங்களுக்கு தெரியும், பாம்புனா அதுக்கு நஞ்சு இருக்கும். அதே மாதிரி உடல் இருக்கிற ஆற்றல் எல்லாம் நஞ்சாக மாறும். அந்த நஞ்சா மாறுவதற்கு முன்னால அந்த ஆற்றலை எல்லாம் நீங்க சிவமா மாற்றணும். அதே மாதிரி இடைக்கோடை சித்தர் சொல்றாரு, பல்மதம் பொய் என்று ஓது குயிலேங்கிறார். சாவாது இருந்திட பால்கர தண்ணில் இருந்து பால்கரங்கிறார். அதாவது பல மதம்ங்கிறது பொய்யான செய்திங்கிறார். நீங்க என்ன பண்ணணும், உங்க உடம்புல இருந்தே பால் கறந்து அந்த உடம்புல இருந்தே சாவாம இருக்கணுங்கிறார். மும்மலத்துள் என்னும் மாட்டை முறுக்கிட்டு கண்மமல மாடுகளை கடைக்கட்டு. மும்மலம் ஆணவம் கண்ம மாயை என்கிற மும்மலம் செய்கிற மாட்டையெல்லாம் முறுகி கட்டணும். கண்மமல மாடுகளை கடைக்கட்டு. கண்மமலம் என்கிற மாடுகளை எல்லாம் கடையில கொண்டு கட்டு அப்படிங்கிறது. அதுக்கு பொருளை நீங்க பார்க்கணும்னா, ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணையை ஒழிக்கணும். இதுக்கு பக்தி என்பதை கூட ஞானசமுதர் சொல்றாரு, திருவள்ளிவளம் பதிகத்தில் சொல்றாரு. ஒல்லையாரி கள்ளம் ஒழித்து உள்ளம் தூய்மை செய்து கடுஞ்சொல்லையாரி காமவனை அகற்றி நல்லவாறு நாம நமின்றேத்த வல்லவாறு நீ அருள்வாய்ங்கிறார். அதனால நாம பக்திங்கிறத கூட இன்னைக்கு தவறான பயன்படுத்துறோம். கோயிலுக்கு போறது, ஒரு கும்பிடு போடுறது, திருநீரை பூசிக்கிறது பக்தின்னு தவறாக நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில அவர் சொல்றாரு, ஞானசம்பந்தர் சொல்றாரு, ஒல்லையாரி ஆரவாரம் ஆறுபாட்டம் செய்யக்கூடாது. இன்னைக்கு அரசியல் என்றெல்லாம் ஆரவாரம் ஆறுபாட்டம் ஆகி போச்சு, அது ரொம்ப கேவலமா போச்சு. அதனால ஆரவாரம் ஆறுபாட்டத்தை விட வேண்டும். ஒல்லையாரி உள்ளம் தூய்மை செய்து உள்ளத்தை தூய்மை செய்யணும். இப்ப உள்ளத்துல பாத்தீங்கன்னா வண்டியா அழுகு இருக்குது. காம குரோத லோபம் மதம் ஆச்சரியம் கொலை களவு காமம் பொய் பித்தலாட்டம் திருட்டு பெரட்டு உருட்டு என்று ஏராளமான குற்றங்கள் நிறைய வண்டியா கப்பலா இருக்குது. அந்த குற்றங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறார். உள்ளம் தூய்மை செய்யுங்கிறார். அப்புறம் கள்ளத்தனத்தை ஒழிக்கணுங்கிறார். உள்ளொன்றை வைத்து புறமொன்று பேசுகிற கள்ளத்தனம் கூடாதுங்கிறார். இதெல்லாம் ஒழிச்சிட்டு கடிச்சொல் பேசக்கூடாதுங்கிறாரு. கடுஞ்சொல்லையாரி காமவனையை கட்டி காமத்தை தூண்டுகிற செயலெல்லாம் நீக்கணுங்கிறாரு. இன்னைக்கு தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க, சினிமாக்காரிகளை படத்தை ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா காமத்தை தூண்டுகிற கேவலமான இழிவான தாழ்ந்த செயல்களை தான் உலகம் மூலம் பார்க்குறோம்.
அதனால அதெல்லாம் நீக்கணுங்கிறாரு. காமவனை அகற்றி அதை போல நீக்கணுங்கிறாரு. உண்ட நாம நவீன்றியத்த இறைவனுடைய திருப்பெயராகிய சிவசிவ சிவாய நம சிவாய என்பதை சொல்லணும். சொல்ல இறைவன் தானே வந்து உங்களுக்கு அருள் செய்வாங்கிறார். அதனால நீங்க வந்து எது தேடி போக வேண்டியது இல்லைங்கிறாரு. அதே மாதிரி அப்பர் பெருமான் சொல்றாரு, மெய்மையாம் உழவை செய்து விருப்பன வித்தை வித்தி பொய்மையாம் களைய வாங்கி பொறையன் எதிர்பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனை வெளியிட்டு செம்மையில் இருப்பதாயில் சிவகதி விளையும் என்றேங்கிறார். அந்த நிமிடமே சிவப்பேர் உனக்கு கிடைக்குங்கிறார். திருமந்திரத்தில் திருமூல சொல்ற மாதிரி அவர் அப்பர் பெருமான்னு சொல்றாரு. அப்பர் பெருமான் தெரியும் உங்களுக்கு, நாவுக்கரசருங்கிற பேர்ல மகேந்திரவர் பல்லவனையே சைவத்துக்கு மாற்றிய பெருமைக்குரியவர். உங்களுக்கு தெரியும், மகேந்திரவர்மன் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆயிரங்கால மண்டபத்தில் கிழக்கு மூலையில் இருக்கிற மண்டபத்தில் ஒரு கல்வெட்டு வெட்டிச்சிருக்கான். அது பாலி மொழியில் வெட்டப்பட்டிருக்குது. அந்த கல்வெட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பர் பெருமானால் நான் சைவத்துக்கு மாற்றப்பட்டேன், என்னுடைய மனசுக்குள்ள சிவலிங்கத்தை உருவாக்கியவர் அப்பர் பெருமான் என்று அவன் எழுதி வச்சிருக்கான். அதனால பாலி மொழி கல்வெட்டில் கூட அப்பர் பெருமானுடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெரிஞ்சுக்க வேணும். ஆனா நாம எதை பத்தி கவலைப்படுறதில்லை. நாம வந்து சாப்பிட வேண்டியது, செத்து போக வேண்டியது, அவ்வளவுதான். மனிதர் பிறக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, செத்து போயிட வேண்டியது, அதே வாழ்க்கை என்பது இந்த மூணு தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால மனிதர்கள் வந்து மிக மோசமா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்றாரு, அப்பர் வந்து உழவர் குடியில பிறந்தவர். எனவே அவர் சொல்றாரு, மனமாகிய வயலில் மெய்மை சத்தியம் என்கிற உண்மை என்கிற உழவை போடுங்க. போட்டீங்கன்னா பக்தி என்கிற விதைய விதைங்க, நல்ல நல்ல எண்ணம் என்கிற விதைய விதையுங்க. விதைச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து கெட்டதான் முளைக்கும். ஏன்னா ஒரு சோளப்பயிர் போட்டால் கூட அதுல தாதராகும் பண்ணையும் தான் முதல்ல முளைக்கும். சோளம் வர்றதுக்கு முன்னால அது வந்துடும், களை தான் முதல்ல முளைக்கும். அதனால கெட்டதான் முதல்ல மனித மனதுக்குள்ள வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பொய்மையாம் களையை வாங்கி பொய் என்கிற களையை நீக்குங்கிறார். பொய் என்கிறது பொய், பித்தலாட்டம், திருட்டு பெரட்டு உருட்டு எல்லாம் சேர்ந்தது பொய். அதனால பொய்மையாம் களையை வாங்கி பொறுமை என்கிற தண்ணீரை பாய்ச்சணும். அதுக்காக வேண்டி பொறுமை என்கிற தண்ணீரை பாய்ச்சணும். பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு, இந்த தம்மையை நோக்கி பார்க்கறதுதான் பெரிய சிரமம். அது திருவள்ளுவரத்தில் போய் கேட்கணும். இப்போ தலையில் இருக்க முடி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம், அதுக்கு என்ன பூசணும், அதை சீவுறோம். அதே நம்ம சாப்பாட்டில் விழுந்துன்னா அதை காலில் என்னுடைய முடியே என்று யாராவது வாயில் அள்ளி போட்டுக்கிறோமா, அதை வெட்டி உதச்சிடும், அதை காலில் தள்ளி விட்டுறோம். அதனால தலையில் இருக்கிற வரைக்கும் மரியாதை. அந்த அதை தகுதி நீங்கின உடனே அதுக்கு மரியாதை இல்லை. நிலையின் இழிந்த மயிரணையர் மாந்தன் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தன் நிலையின் இழிந்த கிளை என்று திருவள்ளுவர் சொல்வார். அது தலையில் இருக்கிற வரைக்கும் மரியாதை, அதே கீழே விழுந்தா அதுக்கு மரியாதை இல்லை என்று சொல்வார். அதே மாதிரி தம்மையும் நோக்கி கண்டு நீங்க தினந்தோறும் உங்களை நீங்க வரவசல கணக்கு பார்க்கணும். தம்மையை நோக்கி கண்டு தகுதி என்கிற வேலையை போடணும். தகுதி என்கிற வேலையை போட்டு தகவனை வேலையிட்டு செம்மையில் அட் தி மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஒழுக்கமா முடிந்த அளவுக்கு நீங்க ஒழுக்கமா பண்பாட்டோட ஒழுக்கமாட்டோம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானே சிவப்பேர் சிவன் தானே வந்து அருள்வான்ங்கிறார். ஏன்னா அட் தி மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் தான் சிவன். தூய்மையான எது நல்லது, நல்ல அறிவோ தூய்மையான அறிவோ அதுதான் சிவம்ங்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. அதனால சித்தர் சொல்றாங்க, கொங்கண சித்தர் சொல்றாரு, உச்சிக்கு நேராய் உண்ணாவுக்கு மேல் நிதம் வைத்த விளக்கு எரியதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி அவியாமல் எரியது வாழை பெண்ணேங்கிறார். வாழை பெண்ணா தூய்மையான பெண். வாழைங்கிற சொல்லுக்கு தூய்மையான. உச்சிக்கு மேல தலைக்கு மேல அந்த இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை நீங்க யோகம் செய்து அதை நெற்றிக்கு போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்து உண்ணாக்கு மேல் நிறுத்தம், அந்த உள்நாக்கு இருக்கு பாருங்க, அந்த நாக்கு மேல நெற்றி போட்டுல கொண்டாந்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தி அந்த ஒளியுள்ள விளக்க அதை மாற்றணும். மாத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேரும் கிடைக்குங்கிறார். கூடிய பொய்களை சொல்லாதே, பொல்லா கொலை களவுகள் செய்யாதே, அவரே சொல்றாரு. எந்த காரணம் கொண்டு பொய் சொல்லாதே, கொலை களவு செய்யாதேங்கிறார். சாதி பேதங்கள் சொல்லுவீர், தெய்வம் தானென ஒரு உடல் வேதம் உண்டும்.
சாதி பேதம் கூடாது, தெய்வ பேதம் கூடாது என்று சொல்லுகிறார். அப்புறம் கருவூரார் சொல்றாரு, பூசை எது செய்வம் என்று கூட்டங்கூடி புத்திகட்டு கைமுறைகள் போக்கை விட்டு பாசை எது மிக பேசி பாட்டு பாடி படிப்பார்கள் பந்திரத்தான் பயனை காணார். ஆனால் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா பூசை செய்யறன்னு சொல்லி போட்டு கூட்டம் கூடுவாங்க, புத்திகட்டு பல சடங்குகளை செய்வாங்க, அப்புறம் நிறைய பாட்டு பாடுவாங்க, கத்துவாங்க, ஆனா மந்திரம் சொல்லுவாங்க, ஆனா ஒரு பையனும் காண மாட்டாங்க. தெளிவதற்கு சூச்சம் இது தெளிவாய்ப்பாடு, சிவன் இருந்த விளையாடும் தெருவைப்பாரு என்று சொல்றார். அவரே சொல்றார். ஓம் காகபூசணர் சொல்றாரு, கொல்லிமலையில அவருடைய குகை இருக்கிறது, அவருடைய அந்த அமைப்பு நிறைய இருக்குது. ஓம் என்று சுழுமுனைய அண்டா ஆட்சி, ஓம் முடிந்து பட்டணத்துக்கு சென்று ஆ உ இம் ஓம் என்பது நீங்க மறந்துடக்கூடாது. ஆம் வா உ இம் மூணு சேர்ந்து ஓம் என்று சொல்றார். அந்த ஓம் என்கிற சொல்லு பாத்தீங்கன்னா இப்ப நாம ஆம்னு சொல்றோம்ல, இலங்கையில பாத்தீங்கன்னா ஓம்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் கொல்லிமலைக்கு ஒரு தடவை போயிருந்த போது கோரகர் குகையில் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அருள்வாக்கு வந்தது. அவர் சொன்னார், அந்த குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லி அவருடைய முன்னால் தோண்டி பாருங்கன்னாரு. தோண்டி பார்த்தோன்னே 2 ரசமணி கிடச்சிது. ரசமணி என்பது பாதரசத்தை மணியாக கட்டுறது, மாணிக்கமாக செய்கிறது. அந்த மணியை கிடைச்ச உடனே அவர் தோண்டி எடுத்தார். அந்த ரசமணி எதுக்கு, உங்களுக்கு உடம்புல அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா வானத்தில் பறக்கலாம், அப்படிப்பட்ட ஆற்றல் கிடைக்க உண்டு சொல்றாரு. அதனால கொங்கு நாட்டில் நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. ஆனால் சித்தர்களை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் யாரும் ஆய்வு செய்யறதில்லை, யாரும் உண்மை தெரிஞ்சுக்கிறதில்லை, அதை பற்றி சிந்தனையே இல்லாம இருக்காங்க. நீங்கள் இவ்வளவு பேர் வந்தது, இதை கேட்டது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது, பெருமைக்குரியது. நீங்கள் கொஞ்சம் பேராவது சித்தர்களை பற்றி ஆய்வு பண்ணணும், கேட்கணும். என்னுடைய மாணவர் ஒருவர் சித்தராக இருக்காரு. அவரை ஒரு முறை இனியன் பேரு கோவில் இருக்காரு, நீர் உணவை தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. உள் தூய்மை உணவு முறை யோக மருத்துவம் பற்றி பேசுறதுக்கு கேட்டிருக்காரு. அந்த அறிக்கையை கொடுப்பாரு, அதை நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். கொடுங்க, கொடுத்தாச்சாங்க. சரி சரி. அந்த அறிக்கை கிடைச்சவங்க எல்லாம் அதை பயன்படுத்தி அடுத்தவங்களும் சொல்லணும். அதனால அந்த பயன்பாட்டை நீங்க பார்க்கணும். ஏதாவது கேள்வி கேட்கறதா சொல்லுங்க. நமது சிறப்பு சொற்பொழிவாளர்களுக்கு இப்போ சிறப்பு செய்வதற்கு மதிப்பிற்குரிய அறிவியல் நண்பர் பத்திரிகையாளர் மீனாட்சி அவர்கள் அன்புடன் நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டு